subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மேலப்பாளையம் மண்டலம் ஆசிரியர் குடியிருப்பு மற்றும் தமிழ்நகர் பகுதிகளில் சாலை வசதி கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாபிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் துவக்கி வைத்தார். இதற்கு அப்பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றிதனையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மேலப்பாளையம் மண்டல பகுதியில் அமைந்துள்ள ஆசிரியர் குடியிருப்பு மற்றும் தமிழ்நகர் பகுதிகளில் சாலை வசதி கேட்டு அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். அவர்கள் கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தனது சொந்த நிதியிலிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை இன்று அவர் துவக்கி வைத்தார். ஆசிரியர் குடியிருப்பு பகுதிகளில் நடைபெற்ற புதிய தார் சாலை அமைக்கும் பணியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு, மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா, மேலப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் துபாய் சாகுல், மாமன்ற உறுப்பினர் சகாயம் ஜூலியட் மேரி, மன்சூர், மேயரின் உதவியாளர் ஷேக் பிள்ளை, சுபானி, காசிமணி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய தார் சாலை அமைத்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பிற்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.